केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविडं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து सकवीर्यङ्करभावकै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। अधिमधुरचापकर्ता अभरिमितां मोद बाणसौभाग्य अरुणा अतिशयकरुणा अभिनवगुणसुन्दरी वन्दे अभिनवकुलसुन्दरी वन्दे अभिनवगुणसुन्दरी वन्दे। ओं ककाररूपा कल्याणी कल्याणगुणसारिणी कल्याणशैलनिलया गमनीया कलावती कमलाक्षी कल्मषग्नि करुणामृतसागरा कदम्बगाननावासा कदम्बकुसुमप्रिया गन्धर्वविद्या गन्धर्वजनगापाङ्गा जनगापाङ्गवीक्षणा कर्पूरवेलिसौरभ्या गण्डोलितकहुत्तरा कलिदोषकरा कञ्चलोचना कम्रविग्रहा कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा एकार रूपा एकाक्षरी एक अनेक अक्षराकृति एतत्तत्तिति निर्देश्य एकान्तचित्ताकृति एवं इत्यागमा भूत्य एकभक्तिमर्थिता एकाग्रचित्तनिर्झाता एषणा रहिता एला सुगन्धिशिरो येन कूड विनाशिनी एक भोग रसा
ஏஜத் ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி. ஈக்ஷணா ரகித ஆகுதா, ஈஷனாத்ரியா என்று சொல்லக்கூடிய புத்திர ஈட்சணா, வித்த ஈட்சணா, லோக ஈட்சணா என்று சொல்லக்கூடிய ஈட்டணைகள்லாம் பிரவೃத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பேராசைகள். இவைகளிலிருந்து விடுபட்ட அந்த கரணத்திலே அம்பாள் ஜபிக்கிறாள். அம்பாளை அறியக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடியது. அப்படி திருப்தியுடையவர்களது அந்த கரணத்திலே இருப்பவள். கிருத்தகிருத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய பிறவி பயனை அடைந்தவர்கள் அவர்களது பக்தியிலே வியாபித்திருப்பவள். ஏலா சுகந்தி சிகுரா, ஏலம் போன்ற நறுமணங்களை உடைய கூந்தலை கொண்டவள். பார்த்தோம், அம்பாள் மலைகளை தன்னுடைய கூந்தலாக கொண்டிருக்கக்கூடியதாக ஒரு கற்பனை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாளினுடைய சரீரம். அந்த சரீரத்தில் மலைகள் அம்பாளது கூந்தலாக ஆரோபிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கிற போது மலைகளில் இருக்கக்கூடிய மனம் மிகுந்த வாசனா திரவியங்களினுடைய மனம் அம்பாளினுடைய கூந்தலிலே இயற்கையிலே இருப்பது போல் தோற்றமளிக்கிறது. அப்படி அனைத்து சர்வாலங்கார பிரீத்தியாக இருக்கக்கூடிய அம்பாள் அவளது கேசம் முழுவதும் நறுமணம் கொண்டதாக இருக்கிறது. ஜெகத் ரூபிணி என்று சொல்லக்கூடிய தன்மையை கொண்டவள். அதனால் ஜெகத் ரூபிணிக்கு சிகையாக அந்த மலைகளில் இருக்கக்கூடிய மனங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல ஏலம் என்பது உள்ளுக்குள்ளே மட்டும் வாசனை இருக்கக்கூடியதல்ல. மற்ற பல பல வாசனை பொருட்கள் உள்ளுக்குள்ளே மட்டும் இருக்கும், வெளியிலே இருக்காது. ஆனால் ஏலம் என்பது உள்ளும் வெளியும் எல்லாம் மனம் வீசிக்கொண்டிருக்கக்கூடியது. அதுபோல அம்பாள் இந்த சரீரத்தினுடைய உள்ளும் புறமும் நமக்கு வியாபித்து நம்மை அறிவித்து கொண்டிருப்பவளாக இருக்கிறார். ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் கந்தம் என்கின்ற பதம் இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோம். பஞ்ச இந்திரியங்களினுடைய வெளிப்பாடு, சப்த ரூபரசகந்த என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்ச இந்திரியங்களின் முகமாக அந்தந்த ஞானத்தை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனால் இந்திரியங்களாக நமக்கு இந்த சரீரத்துக்கு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாசோக வாசம் கௌ பிராணஸ்ய பிராணம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களினுடைய வார்த்தைக்கு இலக்காக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று இதுவரைக்கும் பார்த்தோம். ஏனக்கூட விநாசினி, ஏனக்கூடம் பாவக்கூட்டங்களிலிருந்து நம்மை அவற்றை அழித்து காப்பாற்றுபவள். பாவக்கூடம் அப்படின்னா என்ன? பாவங்களினுடைய தொகுப்பு. பாவங்களுடைய தொகுப்பு எங்கே இருக்கிறது என்றால் ஆகாமிக கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் என்று சொல்லக்கூடிய 3 கர்ம பலன்களினுடைய தொகுப்பாக இருந்து அந்த பாவ தொகுப்பானது நமக்கு நம்முடைய துக்கத்திற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த
மூன்று தாபங்கள் எப்படி வந்தது என்று பார்த்தால் அஞ்ஞானத்தினால் வந்தது. அஞ்ஞானம், அஞ்ஞானத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து கர்ம பலன் என்று இந்த வினை தொகுப்பு என்று சொல்லக்கூடிய இத்தனைக்கும் காரணமாக இருப்பது அஞ்ஞானம். அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை வித்யாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் அந்த கரணத்தில் நம்ம அடிக்கடி பார்ப்பது போல சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே ஞானாபியாசாத் வினிர்மலம் என்று ஞான அபியாசத்தினாலே இந்த அஞ்ஞானமானது அகழ்விக்கப்படுகிறது. அப்படி அஞ்ஞானம் அடைந்தவுடன் மூன்று பாவங்களும் நமக்கு மூன்று ஏகனாத்ரயம் என்று சொல்லக்கூடிய தாபத்ரயம் என்று சொல்லக்கூடிய மூன்று தடைகளும் ஆனந்தம் பெறுவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மூன்றும் போய்விடுகிறது. அதனால் அவித்யா, காமம், கர்மம், கர்ம பலன் என்கின்ற இந்த தொகுப்பு அவித்யினுடைய ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடியது. அதனால் முதல்ல எப்படி இதை போக்குவது என்று ஆராய்ந்து பார்த்தால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்வது போல முதல்ல காரண திருஷ்டி, நம்முடைய இந்த துக்கத்திற்கு எது காரணம் என்று விசாரிக்க வேண்டும் என்று சொல்றார். அப்படி காரண திருஷ்டியின் மூலமாக காரண விவேகத்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் அங்கே சோகம்தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது. இந்த சோகத்திற்கு என நம்முடைய லட்சியமே துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி என்பதுதான். அப்போ இந்த துக்கத்துக்கு எது காரணமாக இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தால் அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக என்று சொல்லக்கூடிய மூன்று தடைகள் தான் நம்முடைய மங்களகரமான சுகத்திற்கு தடையாக இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிவதற்கு பெயர் சொல்றாங்க வஸ்து திருஷ்டி. துக்கத்துக்கு துக்கம் என்கின்ற வஸ்து எப்படி வருகிறது என்று அதனுடைய தன்மையை ஆராய்ந்து அறிதல், அதுக்கு பெயர் வஸ்து திருஷ்டி. அடுத்தது அதை போக்குவதற்கு என்ன பண்ணுறதுன்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி. நோய் என்பது சோகம், நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதுக்கு காரணம் இந்த அறியாமை. இந்த அறியாமையினுடைய விளைவு என்ன? அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீகம் என்கின்ற மூன்று தடைகள். இப்போ இந்த தடைகள் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அடுத்தது அது தணிக்கும் வாய்நாடி. அதை எப்படி போக்குவது என்கின்ற வழியை ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு சாதன திருஷ்டி என்று சொல்கிறார். முதல்ல காரண திருஷ்டி, வஸ்து திருஷ்டி, அடுத்தது சாதன திருஷ்டி என்று மூன்று நிலைப்பாடுகளை கொண்டு இந்த ஏனக்கூட விநாசினி சாதன திருஷ்டி. அப்போ அது என்னன்னா சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற சாதன திருஷ்டியினாலே யார் ஒருவர் வஸ்து நிர்ணயம் செய்கிறார்களோ, இதுதான் வஸ்து என்று ஆத்ம வஸ்துவினுடைய ஞானத்தை யார் ஒருவர் பெறுகிறார்களோ அவர்களுக்கு மூன்று தடைகளும் இல்லாமல் செய்து விடுகிறது. இந்த மூன்று தடைகளும் இல்லாமல் போவதற்கு எது காரணம் என்றால் வித்யாஸ்வரூபிணி. வித்யாஸ்வரூபிணியாக இருந்து மூன்று அந்த தடைகளையும் அழிக்கக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள் என்று பார்த்தோம். அப்படி யாரொருவர் இந்த தடைகளை எல்லாம் புரிந்து கொண்டு முழுமையாக வித்தையிலே தெளிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டு என் செய்யும் என்று சொல்றாங்க. நாள் என் செய்யும், இந்த நாளங்கிழமையும் என்ன செய்யும் என்று சொல்கிறார். அடுத்தது வினைதான் என் செய்யும், மூன்று வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த என்னுடைய சஞ்சித கர்மம், ஆகாமிக கர்மம், அப்புறம் பிராரப்த கர்மம் என்கின்ற இந்த வினைகள் எல்லாம் நம்மை என்ன செய்யும்? நாளன் செய்யும், வினையன் செய்யும், என்னை நாடி வந்த கோள் தான் என் செய்யும்.
இந்த இரண்டையும் ஆதாரமாக கொண்டு நமக்கு அந்த கோள்களினுடைய நகர்வுகள், அந்த நம்முடைய பிறப்பு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்து இதை இவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த அந்த டிசைன் செய்யப்பட்டது கோள்களினுடைய அடிப்படையில். அந்த கோள்கள் தான் என்ன செய்யும், நமக்கு சனி ஒன்றும் பண்ணாது, இது எல்லா கோள்களும் எதுவும் செய்யாதப்பா, எல்லாம் கட்டத்தப்பான்னு சொல்கிறோம். இப்போ எது எடுத்தாலும் கட்டத்தை போய் பாருங்கிறோம். அந்த கட்டமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையாப்பா, உன்னை நீ பார்த்தால் போதும் என்று வஸ்து நிர்ணயம் செய்து வித்யாரூபமாக பாவக்கூட்டங்களை ஒழித்து விட்டவர்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் பகவான் கீதையில் சொல்றார், அகம் துவாம் சர்வ பாபேபியக மோட்ச இச்சாமி மா சுசக. கவலைப்படாதப்பா, உன்னுடைய எல்லா பாவங்களையும் ஒழித்து நான் உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன். எப்போ எப்போ என்னை சரணாகதி, வித்தியை சரணாகதி அடைந்தால் அத்துணையும் போய்விடும். அதுதான். அதே போல யாதே சிகா துலாம் அக்னிகி அக்னௌ பிரதுஷ்யதி இவ அச்ச பாப்மானக பிரதுஷ்யதே. எப்படி தீப்பொறியானது அந்த புல்லை எரித்து விடுகிறதோ பாருங்க. என்ன என்ன இந்த உதாரணம் எதற்காக இதை சொல்கிறார் என்றால், தீயானது எது வேண்டுமென்றாலும் எரித்து விடும். ஆனால் அந்த தீ புல்லை எரிப்பதற்கு என்ன எஃபெக்ட் எடுத்துக்கொள்கிறது? எந்த எஃபெக்ட்லெஸ்லி பட்ட உடனே பொசுங்கி போய் விடுகிறது. அதுபோல யார் ஒருவர் ஞானம் அடைகிறார்களோ அவர்களுக்கு பிரதுஷ்யதே அஸ்ய பாப்மானக, இப்படிப்பட்ட இந்த பாபத்தினுடைய தன்மைகள் எல்லாம் பிரதுஷ்யந்தே என புல்லை எரிப்பது போல் ஞானம் அழித்து விடுமாம் என்று சொல்றாங்க. அதனால பாவங்களுக்கு காரணமான அத்துணை வஞ்சகமான மாயையை அழித்து நமக்கு அத்தியந்த துக்க நிவர்த்தி என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள், வித்யா ஸ்வரூபிணியாக இருந்து. அடுத்தது ஏகபோகா. ஏகபோகா அத்துணை அனுபவங்களாகவும் ஒவ்வொரு அனுபவத்திலும் அம்பாள் வியாபித்திருக்கிறாள். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்று சொல்லக்கூடிய அத்துணை அனுபவங்களும், அது மட்டும் இல்லாமல் மனம் புத்தி இவைகளினால் ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதனுடைய மலர்ச்சிகள், அந்த உணர்ச்சியினுடைய மலர்ச்சிகள் அத்துணையிலும் யார் இருக்கிறாள் என்றால் அம்பாள் தான் இருக்கிறார். காரணம் என்ன, ஏன், எப்படி அம்பாள் அனைத்துமாக வியாபித்திருக்கிறார் என்றால், காரண காரிய ரூபங்களுக்கு இருப்புத்தன்மையாக அபின்ன நிமித்த உபாதான காரணமாக சச்சித் அம்சமாக வியாபித்திருப்பவள் அம்பாள். சச்சித் அம்சமாக, சத்தென்றால் இருப்புத்தன்மை, சித்தென்றால் ஜொலிக்கின்ற தன்மை. இப்போ ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கிறது என்பதும் அதனுடைய நாமரூபங்களை தெரிகிறது என்கின்ற இரண்டுமாக சச்சித் என்கின்ற இது 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 என்று ஒவ்வொரு வஸ்துவிலும் ஈஸ்னஸ் 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 என்று சத்வடிவாக இருக்கிறார். அதனுடைய நாமரூபங்களை அறிகின்ற அறிவாக அந்த சித்தியாகிருதி என்று சொல்லக்கூடிய சைத்தன்யத்தினுடைய வியாபகம். அதைத்தான் நம்முடைய ஸ்டாக்கு மந்திரம் இருக்கிறது, போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவினுடைய வியாபகத்திலே வியாபித்து அந்த நாமரூபங்களோடு கூடிய அந்த பல வியாப்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவள் அம்பாள். அப்படி விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பது நாம் பொருட்களை அறிகின்ற நிலையிலும் அனுபவிக்கின்ற நிலையிலும் அத்துணையிலும் இருக்கிறது. இரண்டு இருக்க, பொருள்களை அறிகின்ற போதும் விருத்தி வியாப்தி பல வியாப்தி இருக்கிறது, அனுபவத்தின் போதும் விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பது இருக்கிறது. அதை தான் நம்ம பின்னால் பார்த்தோம். ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அறிகின்ற போது ஏற்படுகிறது, அறிந்தவுடன் ஏற்படுகிறது. அறிந்தது கைக்கு கிடைக்கிற போது பிரிய மோத
பிரமோதம் என்கின்ற 3 நிலைகளிலும் வியாபித்திருக்கிறது. துக்கத்துக்கும் அதே போல சுகத்துக்கும். சுகத்தை அறிகிற துக்கத்தை நினைக்கிற போது துக்கம், அந்த துக்கம் நம்ம பக்கத்துக்கு வந்தவுடனே துக்கம், அனுபவிக்கின்ற போது துக்கம். இப்படி சுகமும் துக்கமும் இரண்டுக்கும் நாம் 3 நிலைப்பாடுகளிலும் வியாபித்திருக்கக்கூடியது. காரணம் சித்த அம்சமாக வியாபித்திருப்பது அனந்தம் என்று சொல்லக்கூடிய அம்பாளனுடைய வியாபகம். சச்சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். இப்போ சச்சித் அனந்தமாக இருக்கக்கூடிய அம்பாள் அனைத்துமாக வியாபித்திருந்தால் நான் ஏன் துக்கத்தை அனுபவிக்க வேண்டாம்? சுகத்தை பிரியமோதம் பிரமோதம் என்று சொன்னது சாஸ்திரங்கள் சொல்கிற தைத்திர உபநிஷத்தில் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அதுபோல துக்கத்தையும் சொல்றீங்களே இல்லையா? இந்த வியாபகம் சைத்தன்ய வியாபகம் நமக்கு பிரியமோத பிரமோதமாக எப்போது ஆகிறது? யோசனை பண்ணி பாருங்க. இந்த சைத்தன்ய வியாபகம் பிரியமோத பிரமோதமாக எப்போது அனுபவிக்கப்படுகிறது அல்லது அடையப்படுகிறது என்றால், சைத்தன்யத்துடைய வியாபகம் நம்முடைய அந்த கரணத்திலே வியாபித்து, அந்த கரணத்திலே இந்த பொருளை பார்த்தவுடன் ஆகா வாசனைகளோடு கூடி ஆகா இது நமக்கு பரவாயில்ல, நமக்கு தேவை என்கின்ற எண்ணம் ஏற்படுகிற போதுதான் பிரியம் ஏற்படுகிறது. அதே போல மோதம் என்பதும் அந்த கைக்கு கிடைத்தவுடன் நமக்கு மோதம் என்பது ஏற்படுகிறது. பிரமோதம் என்பது அனுபவிக்கிற போது ஏற்படுகிறது. ஆக பிரியமோத பிரமோதங்கள் அத்தனையும் சைத்தன்ய வியாபகமானது அந்த கரணத்திலே வியாபித்து வாசனைகளோடு கலந்து நமக்கு பிரியமோத பிரமோதம் என்கின்ற சுகத்தை கொடுக்கிறது. சரி, துக்கத்துக்கும் அதே சைத்தன்ய வியாபகம் அதே அந்த கரணத்திலே வியாபிக்கின்ற போது அதே வாசனைகள் உன்னை தாக்கி துக்கம் என்பதும் பிரியமோத பிரமோதம் போல மெல்ல அருகிருந்து துக்கத்தை அறிவது, துக்கத்தை நெருங்க பயப்படுவது, துக்கத்தை அனுபவிக்கும் போது ஏற்படுகிறது. இப்படி 3 நிலைகளிலும் அனுபவம் என்று சொல்லக்கூடிய சுக அனுபவம் துக்க அனுபவம் என்கின்ற அத்துணை அனுபவமாகவும் எந்த ஒரு சைத்தன்யம் வியாபித்திருக்கிறதோ, அதனால்தான் பாரதியார் சொன்னார், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ என்று சொன்னார். அப்படி அனுபவத்திலே வியாபித்து இருப்பவள் அம்பாளாக இருக்கிறார். அதனால்தான் காரிய காரண கரண வைபோகம் என்று சொல்றோம். அற்புதமான வார்த்தை. காரிய காரண கரண வைபோகம் எல்லாம் அம்பாளாகவே இருக்கிறார். காரியம் சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய மாயா தன்மையினோடு கூடிய பிரபஞ்ச காரியமாக அம்பாள் இருக்கிறார். அடுத்தது காரணம். காரியம் என்றால் இந்த பிரபஞ்ச ரூபமாக இருக்கிறார். காரணம் என்பது மாயா சபலம் பிரம்மனாக ஜெகத்காரணினி ஜெகத்யோனி ஜெகத் தாரிணி என்று சொல்லக்கூடிய காரண ரூபமாக இருக்கிறார். காரண ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக காரியமாகவும் வியாபித்திருக்கிறாள். அதே போல கரணமாகவும் வியாபித்திருக்கிறார். கரணம் என்றால் அந்த கரணம், பகிர்கரணம் என்று சொல்லக்கூடிய உள் வெளி கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை கரணங்களாகவும் வியாபித்து அடுத்தது சொல்றார் என்ன வைபோகமாகவும் இருக்கிறார். இந்த இரண்டினுடைய கூட்டினால் ஏற்படக்கூடிய காரியம் முதல்ல ஏன் காரியத்தை சொல்லியிருக்கார் சங்கரன்? எடுத்துடனே காரணத்தை தானே சொல்லணும். பொதுவாக காரணத்திலிருந்து வந்தது தானே காரியம். ஆனா இங்க அப்படி இல்லப்பா. இங்க காரணம் என்னவென்றால், காரணத்தை பின்னால் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் காரியம் நம்மால் அறியப்படுகிறது. காரியம்தான் முதல்ல நம்மால் அறியப்படுகிறது. நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தில் மிக அழகாக பார்த்தோம். காரிய காரண விலட்சணம் பிரம்ம என்று சொல்வதனுடைய விளக்கத்தை அறிகிற போது முதல்ல காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். காரியத்தை ஆராய்கின்ற போது இந்த நாம ரூபங்களாக வியாபித்திருக்கக்கூடிய அத்துணையும் பொய்யான வியாபகம் என்று அறிகிறோம். எனவே காரியமானது போய்விட்டுள்ளது. அதுக்கு உடனே விளக்கம் போட்டு தலை சொல்லிக்க வேண்டாம். நம்ம அடிக்கடி சொல்வது போல மரத்திலே மரமில்லை, கிளையிலே கிளையில்லை, இலையில இலையில்லை, இலைப்பட்சியத்தில இலைப்பட்சியம் இல்லை, வேறில்லை என்று அனைத்துமாக ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் அறிந்தோம். எனவே திருஷ்யம் தத்தத் அனித்யம் திருஷ்யத்வார்.
அப்போ முதல்ல நமக்கு அறியப்படுகிறது என்பது அனுபவம். இந்த அனுபவம் என்பது வியாபித்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய தாக்குதல். அந்த தாக்குதலை முதல்ல அறிகிறோம். இப்ப இந்த அனுபவத்துக்கு என்ன காரணம் என்று ஆராய்கிற போது காரியம் என்பது இல்லாமல் போனோன்னு காரணமும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் பகவான் சங்கரர் காரிய காரண என்று சொல்றார். முதல்ல காரியத்தை சொல்வதற்கு காரணம் அறியாமையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் பொய் தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த காரியமானது நமக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது, துக்கத்திற்கு காரியமாக காரணமாகவும் இருக்கிறது. அதனால சரி, இது ரெண்டு தான் அப்படின்னா உன்னுடைய கரணங்கள் பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகவும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய சரீரம் ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் என்று சொல்லக்கூடிய கரணங்களாகும் அனுபவிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் சரி, அது மட்டுமல்லவா என்ன வைபோகமாகவும் இரண்டும் கலந்தால் ஏற்படக்கூடிய வைபவங்கள் என்றால் அனுபவத்தினுடைய விளைவுகள், கொண்டாட்டங்கள், துக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணையமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால்தான் கீதையில பகவான் அழகா சொல்றார், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்மாத்மோ பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா என்று. பிரம்மார்ப்பணம் பிரம்மனால் பிரம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, பிரம்மனை ஏற்றுக்கொள்கிறது, ஆகுதி பண்ணுவதும் பிரம்மன், எடுத்துக்கொள்வதும் பிரம்மன், அனுபவிப்பதும் பிரம்மன். எனவே பிரம்மனை கொண்டு பிரம்மனால் பிரம்ம ஆகுதி செய்து பிரம்மன் எடுத்துக்கொண்டு அந்த பலனை பிரம்மன் கொடுத்து அனுபவிக்கிறதும் பிரம்மன் என்று அத்தனையும் பிரம்மன் என்று சொல்றது. இங்க என்ன சொல்றார், ஏகபோகா அத்துணையுமாக வியாபித்திருக்கக்கூடியவள் என்று காரிய காரண கரண வைபோகமாக அம்பாள் இருக்கிறாள். இதைத்தான் ராசகிரீடையில பாகவதத்தில் ராசகிரீடையில அங்கனா மாதவா என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் ஒவ்வொரு அந்த அந்த பெண்களும் மாதவனை நோக்கியே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் பதி பக்தி பத்தினி என்கின்ற இரண்டுமாக, அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற இரண்டுமாக, இரண்டில் ஏற்படக்கூடிய அனுபவமாக அத்துணையும் பரமாத்மாவையே நாடுகிறது. எல்லா நாட்டங்களும் எங்கே இருக்கிறது என்றால் பரமாத்மாவை நாடுகிறது. ஜீவன்கள் பல, அதனால கோபியர்கள் பல, பகவான் ஒருவன், அவர்தான் மாதவன் என்று சொல்லக்கூடிய பகவானை ஜீவன்கள் அத்தனை பேரும் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடி இரண்டினுடைய இரண்டு கண்ணோடு கண் நோக்கினால் காமுற்றால் என்று சொல்லக்கூடிய இந்த கண்கள் நோக்குவதும் காமுற்றுவதும் எல்லாமே எங்கே இருக்கிறது என்றால் அந்த பகவானுடைய வியாபகத்திலே இருக்கிறது. எனவே மாயையினுடைய தன்மையை இங்கே அங்கனா என்றும் மாதவா என்றும் அனைத்துமாக வியாபித்து இரண்டுக்கும் ஆதாரமாக சைத்தன்யமாக பகவான் இருக்கிறான் என்பதுதான் ராச லீலை, எனவே ராசக்கிரீடை என்று சொல்லக்கூடியது. உடனே நம்ம அது ஒரு வேறு கண்ணோடு பார்த்தோம். எப்படி என்ன சரி வேண்டாம் அப்படி பார்க்கிறார்கள். எனவே அனைத்துமாக ஏகபோகமாக போக போக்கிய அத்துணையமாக பகவானே வியாபித்திருக்கிறார் என்பதுதான். ஏன் அப்படி? ஏகரசா, அனைத்துக்கும் சாரமாக விளங்கக்கூடியவர் அம்பாள். இந்த அனைத்துக்கும் சாரமாக எந்த ஒன்று எசென்சியலாக எது இருக்கிறதோ அது எப்படி நம்ம இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம். வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி என்று வேதமாக, வேதவித்தாக, வேதத்தினுடைய அங்கமாக, வேதத்தை அறிபவனாக, அதே போல வேதத்தை அறிபவனாக, கவியாக, கவி என்றால் இங்கே ஆனந்தப்படுகின்ற தன்மை, அப்படி அனைத்துமாக ஆகிறார். அதான் வள்ளல் பிரான் சொல்றார், ஊரில் உள்ள சமய கோடிகள் எல்லாம் உம்மதம் எம்மதம் என்று சொல்வதற்கு சம்மதம் தெரிவித்த அம்மதம் என்று மிக அருமையாக சொல்றார். அதே போல தாய்மானவர் சுவாமியும் இதே கருத்தை எடுத்து சொல்றார். எப்படி யானையை பார்க்கின்ற குருடர்கள் போல என்கிறார். எப்படி யானையை ஏகரசா
அத்துணையிலும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்துவை நீ பல பலவாக பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்பா, ஆனால் இருப்பதெல்லாம் ஒரு விஷயம் என்று. எப்படி யானையை பார்த்த குருடர்கள் போல, குருடர்கள் ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை, யானையை பார்க்க வேண்டும் என்று. உடனே ஒருத்தர் கூட்டிட்டு போய் யானையை காண்பிக்கிறார். யானையை காண்பிக்கிற போது அவர்கள் ஒவ்வொருவராக வந்து ஒரு பகுதியை இவர்களுக்கு கண்டு தெரியாது. இவர்கள் தடவி பார்த்துத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தடவி பார்த்து அறிந்து கொள்கின்ற போது ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருவர்கள் தடவி பார்க்கிறார்கள். தடவி பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறார். ஆஹா, யானை வந்து செவரு போல் இருக்கும். யாரு? யானைகளுடைய உடல் பாகத்தை யாரெல்லாம் அங்கே நினைக்கிறார்களோ, தடவி பார்த்தார்களோ, அவர்களெல்லாம் சுவர் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இன்னொருத்தர் வந்து தந்தத்தை பிடித்து பார்க்கிறார்கள். தந்தத்தை பிடித்து பார்த்தவர்கள் என்று சொன்னாங்க, ஈட்டி போல் இருக்கிறதுனா, கயிறு போல் இருக்கிறது வாளை பிடித்து பார்த்தவன். அதே போல காதை பிடித்து பார்த்தவன் முரம் போல் இருக்கிறது என்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலே எடுத்து சொல்லிக்கொண்டு இதுதான் யானை, இதுதான் யானை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யானை தந்தமல்ல, அதே போல சுவரல்ல, கயிறல்ல, முரமல்ல. இன்னும் எதாக பார்த்தார்களோ உலக்கை போலன்னு அந்த தும்பிக்கையை பிடித்து பார்த்து சொன்னாங்க. இப்படி இது எல்லாமாக யானை இருக்கிறது. யானை சுவர் போல் இருக்கிறது, கயிறு போல் இருக்கிறது, தந்தம் போல் இருக்கிறது, உலக்கை போல் இருக்கிறது, முரம் போல் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஒரு முறம் இதுகளெல்லாம் கொடுத்து ஒட்டுக்கா போட்டு இதுதான் யானை என்று சொன்னால் ஆகுமா? இல்லை, அது போல் இருக்கிறது. ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு குறிப்பிட்ட நோக்கிலே பார்க்கிற போது யானையினுடைய வடிவு இதாக இருக்கிறது. ஆனால் யார் ஒருவர் இத்தனையும் முழுமையாக பார்த்தாரோ அவர்தான் ஏகரசா. அந்த உண்மை ஆதாரமாக அத்துணைக்கும் எது ஒன்று, அந்த முழு யானையினுடைய வடிவமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அதனுடைய அங்கங்கள் தான் இவைகள் என்று யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான அம்பாளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால்தான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா, சாஸ்திரம் ஏக வாக்கியதா. படர்ந்த வேதாந்தம் என்னும் பால்கடல் மூன்று முன்னூறு குறவர்கள் எல்லாம் கடைந்தெழுத்து காட்சி வைத்து கொடுத்தனர் இந்த கைவல்ய நவநீதத்தை. நாம் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. என படர்ந்த வேதாந்தம் என்னும் பால்கடல் மூன்று, இந்த இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களில் எல்லாம் அங்கங்க ஒரு பாகத்தை எடுத்து குடங்கள், சாஸ்திரம் என்கின்ற குடங்களிலே நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம், குறவர்கள்னா என்ன? டால்டா டப்பா மாட்டிட்டு இருக்கிறவர்கள் குறவர். குறவர் என்று சொன்னால் ஞானிகள், குருமார்கள் எல்லாம் எடுத்து வைத்தார். கடைந்தெடுத்து அழித்தேன் இந்த அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, எப்படி பஞ்சகவ்யம் செய்வதற்கு அத்தனையும் ஒன்று சேர்த்து கடைந்து பஞ்சகவ்யம் என்பதை உருவாக்குகிறார்களோ அதுபோல பல சாஸ்திரங்களினுடைய தொகுப்புகள் எல்லாம் எடுத்து அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் என்ன இருக்கிறது என்றால் சாஸ்திரம் ஏக வாக்கியதா. அது ஸ்ருதியாக இருந்தாலும் சரி, ஸ்மிருதியாக இருந்தாலும் சரி, புராணமாக இருந்தாலும் சரி, ஆதார வஸ்து ஒன்றுதான். ஆனால் தான் ஏகரசா. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணங்கள் அத்துணைக்கும் ஆதாரமாக உள்ளும் வெளியும் வியாபித்திருக்கக்கூடியது எந்த வஸ்துவோ அந்த வஸ்து. அதனால ரசக்கும் ஹேவாயம் லத்வானந்தி பவதி என்று தைத்திரிய உபநிஷத்தில் ரசக்கும் ஹேவாய், அந்த அத்துணைக்கும் ரசமாக நீ அனுபவிக்க. அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். ஒவ்வொரு அனுபவத்திலும் வியாபித்திருப்பவர், ஒவ்வொரு அத்துணையிலும் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், எசென்சியலாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் உறக்கம், விழிப்பு, கனவு அனுபவங்கள், உறக்க அனுபவம், விழிப்பு அனுபவம், கனவு அனுபவம் அத்தனையுமாக அனுபவமாக அனுபவிப்பவராக, அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக அத்தனையுமாக வியாபித்திருப்பவள் அம்பாள். இன்னொரு கோணத்தில் எடுத்து பார்த்தா நவரசங்களிலும் ரசமாக விளங்குகிறார். உனக்கு கோபம், அப்புறம் என்ன சிருங்காரம், அப்புறம் மைத்திலி என்னென்னமோ சொல்கிறாங்களே, இந்த நவரசங்கள், இந்த 9 ரசங்களிலும் அம்பாள் வியாபித்திருக்கிறாளாம். அம்பாளுக்கு வேறு வேலை இல்லையா?
அம்பாளுக்கு வேறு வேலை இல்லை. சிருங்காரம் பண்ணுறதும், கோபப்படுறதும், துக்கப்படுறதும், அதே போல் இன்னும் என்னென்னமோ அந்த குழந்தைத்தனமாக இருப்பது, ஏமாளியாக இருப்பது, அறிவாளியாக இருப்பது என்கின்ற அத்தனை பாவங்களும், இத்தனை பாவங்களும் அம்பாளினுடைய வெளிப்பாட்டினால் ஆவது. அதான் நவரசம் என்று பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் என்று அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. சப்த ஸ்வரங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி நவரசங்களாகவும் அம்பாளினுடைய வெளிப்பு. என்னர்த்தம், இந்த அந்த கரணத்திலே அம்பாளினுடைய வியாபகம் ஏற்படுகிற போது உன்னுடைய வாசனைகளும் உன்னுடைய அனுபவங்களும் ஏற்பட்டு இந்த நவரசங்கள் உனக்குள் உன்னுடைய முகபாவங்களிலும் உன்னுடைய உணர்வாக வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பவள் அம்பாள். கோபத்திலும் அம்பாள் தான் இருக்கிறார், குணத்திலும் அம்பாள் தான் இருக்கிறார். அதே போல இன்னொரு கோணத்தில் சங்கரர் பார்க்கிறார், அம்பாள் பரமேஸ்வரனது ரசிப்புக்கு பாத்திரமாக இருக்கிறாராம். அம்பாளை பார்த்து பார்த்து பரமேஸ்வரன் ரசித்துக் கொண்டிருக்கிறாராம். அதான் பரமேஸ்வரனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் அம்பாள். அன்பு வைத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து பரமேஸ்வரி என்றார். என்னடா இது, எல்லாரும் பற்று என ஆசை அருமின் ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின் சொல்லும்போது ஈசனே ஆசைப்பட்ட என்னையா ப்ராப்ளம். இதில் இந்த ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, எல்லா ஆசைகளும் எந்த ஒரு பிரியமும் எங்கிருந்து வருகிறது என்றால் உன்னுடைய உண்மையில் நீ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரியத்தினுடைய வெளிப்பாடு தான் அத்தனை. அப்போ ஈஸ்வரன் அம்பாள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்றால் என்னென்ன, ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க முடியாதவர்கள். அந்த 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 பாவமும் பகவானும் இரண்டும் ஒன்றாக இருக்கிறார். பாவமும் பகவானும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால பாவத்தோடு கூடிய பகவான் அதுதான் ஈஸ்வரர் என்று ஹிரண்ய கர்ப்ப அதிஷ்டானமாக, பகவானுடைய ஹிரண்ய கர்ப்ப அதிஷ்டானமாக சூட்சும சரீரமாக மாயா வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே மாயையை விட்டு பகவான் விலக முடியாது. எப்படி? சரீரத்தால் விலக முடியாது, அறிவினால் விலகி இருக்கார். அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வ வியாபி. அதனால சர்வஜன் இவர். அதிலிருந்து விலகி மாயா என மாயையை தன் வயப்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் பகவான். இப்போ வயப்படுத்தி கொண்டுங்கிற போது அவர் அதன் மேல் ஆசை வைத்து தான் வயப்படுத்துகிறார் என்று ஒரு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். பகவானுக்கு மாயையின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பினாலே இந்த பிரபஞ்சமானது படைக்கப்பட்டது என்பது ஒரு சொல்லாகும். ஆனால் உண்மையிலே பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் மாத்திரமா, அவர் சிவனே இருக்கார். எல்லாம் பட்டது அம்பாள் தான், அம்பாளினுடைய லீலைகள் தான். அதனால இங்கே ஒரு 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 கவித்துவத்தோடு கூடியதாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால கனவினுடைய ஆதார சக்தியாக வியாபித்து இந்த தைஜச என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த சரீரத்திலே தைஜசனாகும், அங்கே ஹிரண்ய கர்ப்பாவாகும், அனைத்துமாக வியாபித்து ஆதார அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரே சக்தி அம்பாள். அதனால் சிங்கார ரச சம்பூதா என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே இந்த தன்மையைத்தான் எடுத்து கூறுகிறது. இதில் இன்னொரு வியாக்கியானம் சங்கரர் கொடுக்கிறார். பரமேஸ்வரன் என்று சொல்லுகிற போதே இரண்டும் சேர்ந்துதான் இருக்கிறதுங்கிறார். ஈஸ்வரனை ஈஸ்வரியும் பிரிக்க முடியாது. பரம் சாசோ ஈஸ்வரக, பரம் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்திலே ஈஸ்வர உபாதியானது ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய உபாதியிலே மாயையினுடைய கலப்போடு சைத்தன்ய ஸ்வரூபமாக வியாபித்திருப்பவள். எனவே பரமேஸ்வரன் என்றாலே பரமேஸ்வரியை சேர்த்துதான், பரமேஸ்வரி என்று சொன்னாலும் ஈஸ்வரனை சேர்த்துதான். எனவே அதனால்தான் வாகர்த்த பிரதிபத்தோ வாகர்த்தா விப பார்வதி பரமேஸ்வரோ
என்று சொன்னார். அப்படி இரண்டுமாக கலந்திருக்கக்கூடிய அதனுடைய வெளிப்பாடு தான் அத்துணை ரசங்களும் அறுசுவைகளும் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதும் நவரசங்களும் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை கோபம் தாபம் என்கின்ற அத்தனையுமாக அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்று சொல்லும். ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி. முதல் விவரணமாக பகவான் சங்கரர் சொல்றார், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தை, அதுதான் ஐஸ்வர்யம் என்று சொல்றார். முதல் ஐஸ்வர்யம் என்னவென்றால், உள்ளதிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம். இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் எப்படி வந்தது என்றால், வித்யாஸ்வரூபமாக நமக்கெல்லாம் தருபவள், சாஸ்திர ஸ்வரூபிணி, சாஸ்திர யோனித்வான் என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது. நீ அறிய வேண்டும் என்றால் எப்படி அறிய முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது சாஸ்திர முகமாக மட்டும்தான். அப்படி சாஸ்திர ரூபமாக முதல்ல என வித்யாரூபம் என்று சொல்கிற போது வேதங்களாக, அதான் வேத விதவ்யங்கோ என்று சொல்கிற போது வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு நம்ம சாஸ்திரம் என்று சொல்றோம். அந்த சாஸ்திர ரூபிணி என்று சொல்லக்கூடிய அம்பாள் அதிலும் எங்கே ஒடுங்கியிருக்கார் என்றால் மகா வாக்கிய ஸ்வரூபிணி என்று சொல்றார். இப்போ மகா வாக்கிய ஸ்வரூபிணி எங்கே ஒடுங்கியிருக்கிறார் என்றால் சித் அக்னி குண்டம் என்று சொல்லக்கூடிய ஞான ஸ்வரூபிணியாக இருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாம் ஊக்குவிக்கக்கூடியவள். அதனால ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி. ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அத்துணை ஈஸ்வரத்துவமும் அத்துணை ஆளுமைகளும் அத்துணை கிரேட்னஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் கொடுக்கக்கூடியவள் பிரதாயினி, பிரகர்சேன தாயினி. முறைப்படி நமக்கு கொடுப்பவள். ஏனோ தானம் கொடுத்துட மாட்டார். ஏனோ தானம் என்று கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் பிரதாயினி அவர்களுக்கு அதனால தான் அடிக்கடி சொல்றோம், யூ ஏனிட்டு, நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று. ஒரு குருவை அடைவதோ வித்தையை அடைவதோ ஞானத்தை அடைவதோ எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் புருஷார்த்தத்தில் தான் இருக்கிறது. அண்டர்லைன் புருஷார்த்தத்தில் தான் இருக்கிறது. அப்படி பிரதாயினி என்றால் எல்லாத்துக்கும் கொடுத்து விட வேண்டும் என்றால் தாயினி என்று மட்டும் சொல்ல. பிரதாயினி ஏன் உன்னுடைய புருஷார்த்தத்துக்கு அவரவர் எண்ணப்படி, எண்ணம் போல் உயர்வு என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படி அவரவர்கள் தகுதிக்கு தக்கபடி அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே தாதா யார் என்றால் அம்பாள் ஐஸ்வர்ய தாதா என்று சொல்லக்கூடியவளாக இருக்கிறார். அப்படி ஞானத்தை கொடுத்து ஓய்விப்பவளாக இருக்கிறார். அந்தந்த நிலைக்கு தக்க ஞானம், அதுதான் அது சொல்றார். அடுத்தது இன்னொரு நிலைப்பாட்டில் பகவான் சங்கரர் இன்னொரு நிலைப்பாட்டை சொல்றார். அம்பாளினுடைய வியாபகம்தான் பக என்கின்ற தன்மையை பகவான் அடைப்பதற்கு காரணமாக இருக்கிறார். பகவான் பக என்கின்ற தன்மையை அடைவதற்கு, பக இது சன்னாம் இது பகவான், யாருக்கு இந்த 6 தன்மைகள் முழுமையாக, எது சன்னாம் முழுமையாக யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பேர் தான் பகவான். நம்மளாக பகவான் பகவான் போட்டுக்கொள்ளக்கூடாதுப்பா. பகவான் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணம் 6 நிலைப்பாடுகளை முழுமையாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பகவான். இந்த பகத்துவம் எங்கிருந்து வந்தது என்றால் அம்பாளிடம் இருந்து வந்தது. அது என்ன? யசஸ், வீரியம், தைரியம், அப்புறம் ஐஸ்வர்யம், ஞானம், இது சன்னாம் பக. இந்த 6 யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் தான் பகவான். என்ன? யசஸ் புகழ், ஓங்கிய புகழ், என்ன எல்லையில்லாத, என்ன ஒரு நல்ல வாக்கு சொல்லுவாங்க, ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒப்பற்றவன் பகவான். பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு ஈடு இணையாக எப்படி அந்த இவர் காளிதாசன் ராம ராவண யுத்தத்தை பகிர்ந்து கூறலாம், எடுத்து உதாரணமாக கூறலாம் எப்படிப்பட்டது என்று கூறுவதற்காக தேடி தேடி பார்த்தாராம். இலக்கணத்திலே எங்கேயுமே இடமில்லை. உடனே சொல்லிட்டார்,
ராம ராவண யுத்தக ராம ராவண யுத்தக இவ அப்படின்னு முடிச்சுட்டார். அதுக்கு அதுதான். அதுபோல எஸ்எஸ் அப்படிப்பட்ட புகழ் யாரால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா புகழ் பெற்ற புகழ் என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர். அடுத்தது வீரியம், பொட்டன்சியல் ஃபார்ம், அத்துணை சக்திகளும் தன்னகத்தே கொண்டது. எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கக்கூடிய பொட்டன்சியல் சக்தி எவருக்கு இருக்கிறதோ அது. தைரியம், தைரியம் எதையும் சாதிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தைரியம். ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யங்கள், ஈஸ்வரத்துவம், ஆளுமை, எதையும் ஆளக்கூடிய தன்மை என்பது அதான் ஈஸ்வரத்வா. இது ஈஸ்வரன் ஆளுமை என்பது இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் விட பரிபூர்ண ஞானம். இந்த ஆறும் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ அவர்கள் தான் பகவான். இந்த ஆறும் பகவானுக்கு இருக்கிறது. இந்த ஆறாக யார் இருக்கிறார் என்றால் அது அம்பாள். அம்பாள் தான் யசஸாக இருக்கிறார், வீரியமாக இருக்கிறார், தைரியமாக தான் தைரியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமாக அம்பாள் இருக்கிறார். இப்படி பக என்கின்ற சக்தியை பகவானுக்கே கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவள் அவள் ஒருவள் மட்டும்தான். அதனால ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி என்று பொருளர்த்தம். அடுத்தது இன்னொன்று இதேவே சொல்றார், ஈசத்வாத் இது ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை ஈஸ்வரனது நியதியாக. ஈஸ்வரனை நம்ம சொல்றோம் சிவனே இப்போ சிவனே இருக்கக்கூடிய அவர் ஈஸ்வரனாக ஆவதற்கு ஐஸ்வர்யங்கள் காரணமாகிறது. எனவே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கின்ற அத்துணை சக்திகளையும் கொடுத்து ஈஸ்வரத்துவத்திற்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதுதான் பாரதியார் சொல்றார், சூரியன் உதிப்பது யாராலே, சந்திரன் தெரிவது எதனாலே, காருள் மின்னல் எதனாலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி. அற்புதமான முதல்ல என்ன 3ஆம் வகுப்பில் வர பாடம் என்ன, சூரியன் உதிப்பது யாராலே. நம்முடைய சனாதன தர்மத்தில் எப்பொழுது ஞானத்தினுடைய விதை போடுகிறார்கள் பாருங்கள். இந்த என்கொயரி யாருக்கு உள்ளே வருகிறதோ அதுதான் மகாபெரியவர் சொல்றார். அதற்கு அர்த்தம் தெரிகிறதோ இல்லையோ இவைகளை எல்லாம் புகித்து விடுங்கள் என்று மனப்பாடம் பண்ண வச்சிருங்க. அதிலும் குறிப்பாக அவர் சொல்வது அது என்னது, ஔவையார் எழுதிய அந்த விநாயகர் அகவல். விநாயகர் அகவலில் எப்படி நம்ம சாதனா இதில் என்னது ரமண மகரிஷியினுடைய அந்த பாடலில் அத்துணையும் பார்த்தோமோ அதுபோல் விநாயகர் அகவலில் அத்துணை விஷயங்களும் இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் விநாயகர் அகவலை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி செய்து கொண்டால் அதில் வருவது தான் அதுபோல் வருவது தான் இந்த சூரியன் உதிப்பது யாராலே, சந்திரன் தெரிவது எதனாலே, காரில் மின்னல் எதனாலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, யாரப்பா இதையெல்லாம் இயக்குகிறார்கள். நம்ம பார்க்குறோமே கேலக்சி, இந்த கேலக்சியினுடைய நகர்வுகள் எப்படி நகர்கிறது. ஈஸ்வரன் இல்லாமல் ஒரு இயக்கம் என்பது இயக்குபவர் இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் நிலைமாறாமல் எந்த ஒன்று இறக்கி கொண்டிருக்கிறதோ அவர் ஈஸ்வரன். அதற்கு இயக்கமாக இருப்பது அம்பாள் என்று அனைத்துமாக இருக்கிறார். எப்படி இந்த சராச்சரத்தில் மட்டுமல்ல, சங்கரர் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் கீழே போகிறார். அணுவிலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்கின்ற சக்திகளாகவும் அந்த சக்தியினுடைய இயக்கத்திற்கு காரணமாகவும் இம்மி என்று சொல்லக்கூடிய அத்துணையமாகவும் எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான் அம்பாள். அத்துணையும் எங்கிருந்து வந்ததென்றால் ஐஸ்வர்ய பிரதாயினி. இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் முறைப்படி அத்துணைக்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள். அதான் எஸ் சர்வேஷு பூதேஷு திஷ்டன் எஸ் சர்வாணி பூதானி அந்தரே யமயதி என்று பிருகதாரண்ய உபநிஷத்தில் மிக அழகாக சொல்றார். எந்த ஒன்று சர்வேஷு பூதேஷு அத்துணை பூதங்களை, அதாவது என நாளைக்குள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இம்மியனுடைய தன்மையிலிருந்து இந்த அண்ட சராச்சரங்கள் அத்துணைக்கும் திஷ்டன் என இருப்புத்தன்மையாகவும் எச்ச சர்வாணி பூதானி அந்தரே யமயதி திஷ்டானி யமயதி.
இருப்புத்தன்மையாகவும் இயக்கத்தன்மையாகவும் எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் அம்பாள். அந்த அம்பாள் தான் ஐஸ்வர்ய பிரதாயினி என்று சொல்லக்கூடியவள். அது மட்டுமல்ல, என்ன சொல்லிட்டே போறார். அளவிட முடியாத செல்வத்தை இந்த பிரபஞ்சத்தில் குபேரன் என்று சொல்லக்கூடிய அந்த குபேரனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களும் அவர்களுடைய தான், அத்துணை ஐஸ்வர்யங்களும் அவருடைய தான். அப்படி அந்த அளவில்லாத தன்மையை அளிப்பவள் அவள் தான். எப்படின்னா ஞானமாக ஞானமாக எதை அடைந்ததால் ஏற்படக்கூடிய திருப்தி என்பது ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறதோ அந்த திருப்தி முழுமையாக கொடுத்து விடுவாள். அதனால அளவிட முடியாத ஞான செல்வத்தை அளிப்பவளாக இருக்கிறாள். அதே போல அளவிட முடியாத ஆளுமைகளாகவும் இருக்கிறாள். தன் இருப்பிலே இருந்து கொண்டு கொடுக்கிறாள். அம்பாள் போய் கொடுக்கலப்பா என கண் இமைப்பதும் அதே போல அனைத்து தான் சிருஷ்டியினுடைய கண் இமைத்து விடுவதற்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை படைத்து விடுகிறார். அத்துணையும் அவளுடைய ஐஸ்வர்யம் தான். அதே போல தர்ம அர்த்தம் தர்ம அதர்ம விவேகத்தை நமக்கு கொடுக்கவளாக இருக்கிறார். அதே போல ஆத்ம அனாத்ம விவேகத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்று அத்தனையும் அம்பாள் தான். காரணம், வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கிறார். இப்படி அத்துணை ஐஸ்வர்யங்களாகவும் முறைப்படி தந்து கொண்டிருக்கிறார். பிரபஞ்சத்தினுடைய எல்லா ஆளுமைகளாகவும் அம்பாளினுடைய தன்மையிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. எல்லா நியதிகளும் அம்பாள் தான், நியமங்களும் அம்பாள் தான். அத்துணையமாக ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்லக்கூடிய அம்பாளிடமிருந்து அந்த ஒரு வஸ்து, ஞானம் என்கின்ற ஒரு வஸ்துவிலிருந்து அத்துணையும் தோன்றுகிறது என்று ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम जय हरि ओम सद्गुरु अंबिके परदेवते ईश्वर.